ஹலோ. இந்த வீடியோவில் என்சிஇஆர்டி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.9 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 5 அதை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் என்னென்னா, இன்டெக்ரல் ஓவர் முதல்ல லோவர் லிமிட் வாசிக்கணும் 0, அடுத்து ஹையர் லிமிட் π/2, அப்புறம் இன்டெகிரண்ட் யாருன்னா sin x டிவைடட் பை 1 + cos² x. இதை நம்ம யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம்? dxஐ பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். போலாமா? ஓகே. இப்போ நம்ம இது இந்த யூனிட் ஃபுல்லும் பார்த்தா மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், ஒரு வேரியபிளை நம்ம எடுத்துக்கணும், அந்த ஒரு வேரியபிளை நம்ம இன்னொரு வேரியபிளை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். t அப்படிங்கிற வேரியபிளை எழுத போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிடுவோம். எப்பொழுதும் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கிறத இன்டகிரேஷனில் sin x டிவைடட் பை 1 + cos² x dx அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம சொல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு மேலே நம்ம சொல்யூஷன் எழுதிக்குவோம். சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ சில வீடியோஸில் ஐ ஹவ் மிஸ் திஸ் சிஸ்டமேட்டிக் பார்ட். நம்ம இந்த வீடியோ வில் ஹேவ் இட் எவ்ரி திங் இன் சிஸ்டமேட்டிக் வே, ஸோ தட் நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸில் ப்ரெசென்ட் பண்ணலாம்ல. ஓகே. இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஜி டேஷ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் அந்த ஜி அப்படிங்கிறது தான் நான் என்னவா எடுக்க போகிறேன்னா, நான் ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் டி. அப்படி தானே? நம்ம அப்படி தானே பார்த்துருக்கோம். நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 7.2 கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இதை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. இப்போ நம்ம எதை நம்ம சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கலாம்? இப்போ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். வி ஹேவ் இட் அஸ் சைன். நமக்கு எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்குது? இந்த எஃப் ஆஃப் ஜி எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுவாக இருக்குது? 1 + cos² x. இதுதான் அந்த எஃப் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி இருக்குது. இப்போ இதனுடைய டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்கிற இதை நம்ம ஜியாக எடுத்துக்கலாம். அப்படி தானே? இது ஜியாக எடுத்துக்கிட்டால் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன். அந்த சைன் நமக்கு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இட்ஸ் இன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம யாரை நம்ம எடுக்க போகிறோம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் இதை எடுக்க போகிறது t is equal to we are going to take it as cos x எடுக்க போகிறோம். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா? dt by dx is what? cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் what is it? It is minus sin x. இப்போ நம்ம dxஐ மாற்றணும். ஸோ dx வேணும்னா dx is equal to what? dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் dt divided by minus sin x அப்படின்னு எனக்கு இருக்கும். எழுதியாச்சா? இப்போ அந்த லிமிட்ஸ்லாம் பாருங்கள். யாரோட லிமிட்ஸாக இருக்குது? எக்ஸோட லிமிட்ஸாக இருக்குது. எக்ஸோட லோவர் லிமிட், எக்ஸோட ஹையர் லிமிட் இருக்குது. எக்ஸோட லோவர் லிமிட் இஸ் 0. எக்ஸோட ஹையர் லிமிட் இஸ் வாட்? நான் தப்பாக எழுதிட்டேன். இட் இஸ் π/2. இந்த இடத்துல π/2. எக்ஸோட ஹையர் லிமிட் இஸ் π/2. ஸோ எக்ஸோட லோவர் லிமிட் ஈக்குவல் டு 0. அதை நான் அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீயோட லோவர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்காக. டீயோட லோவர் லிமிட் இஸ் cos எக்ஸோட லோவர் லிமிட். எக்ஸோட ஹையர் லிமிட் என்னது? π/2. அது டீயோட ஹையர் லிமிட்டை நான் மாற்றும் பொழுது cos ஆஃப் எக்ஸோட ஹையர் லிமிட். எழுதியாச்சா? ஸோ எக்ஸோட லோவர் லிமிட் இஸ் cos 0. cos 0 இஸ் 1. இப்போ டீயோட லோவர் லிமிட் கிடச்சிட்டு. டீயோட ஹையர் லிமிட் வேணும்னா cos ஆஃப் π/2 இருக்கா? cos π/2 என்ன? cos π/2 இஸ் 1. இப்போ எனக்கு டீயோட ஹையர் லிமிட் கிடச்சிட்டு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம டீயாக மாற்றலாமா? கேன் வி கன்வெர்ட் எவ்ரி திங் இன்டு டீயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் இன்டெக்ரல். டீயோட லோவர் லிமிட் இஸ் 1. டீயோட லோவர் லிமிட் இஸ் 1 அண்ட் டீயோட ஹையர் லிமிட் இஸ் cos π/2 என்ன? 0. சாரி, cos π/2 இஸ் 0. ஓகே. cos 90 டிகிரி 0 தானே? ஓகே. 1 to 0 எழுதியாச்சு. இப்போ sin எக்ஸை நான் sin எக்ஸாக வச்சுக்கிறேன். sin எக்ஸுக்கு எனக்கு எந்த சப்ஸ்டியூஷனுமே ஐ டோன்ட் ஹேவ். டிவைடட் பை cos² எக்ஸை நான் என்ன மாத்திரம்? cos எக்ஸை நான் டீன்னு எடுத்திருக்கேன். cos² எக்ஸ்னா t². dx என்ன எழுதலாம்? dx is equal to dt divided by minus sin x எழுதியாச்சு. ஸோ இப்போ sin எக்ஸை நான் கேன்சல் பண்ணால் sin x get cancels. ஸோ what I can do, நான் ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் வெளியே எடுத்துருக்கேன். -1 to 0 dt divided by 1 +
டி ஸ்கொயர் எழுதியாச்சா? ஸோ இப்போது இன்டெக்ரல் ஓவர் 1 + டி ஸ்கொயர் இது மாதிரி ஃபார்முலா எங்கேயா பார்த்துருக்கோமா? 1 + x ஸ்கொயர் என்ன? இன்டெக்ரல் ஓவர் 1/1 + x ஸ்கொயர் dx என்ன? ரீகேப்சுலேட் பண்ணி பாருங்கள். tan இன்வர்ஸ் 1/a a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. கான்ஸ்டன்ட் போடணும்ல, ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இப்போ லிமிட் இருந்தால் கான்ஸ்டன்ட் வேண்டாம். இப்போ அந்த ஏ இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? எனக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ dt. இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? 1/1 tan இன்வர்ஸ் ஆஃப் x t/1 ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். எனக்கு லிமிட் இருக்கிறதுனால எனக்கு அந்த இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் எழுத வேண்டாம். நான் இப்போ அதனால் ஹவு கேன் ஐ சப்ஸ்டியூட்? இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? மைனஸ் 1/t ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 1/1 இஸ் 1 tan இன்வர்ஸ் ஆஃப் t/1 தானே? t/1 நான் வெறும் டீன்னு எழுதுனா போதுமா? எழுதியாச்சு. இப்போ லிமிட் என்ன? லிமிட் இஸ் 1 to 0. இப்போ நான் எழுதும் பொழுது மைனஸ் tan அப்பர் லிமிட் போடலாம். tan இன்வர்ஸ் அப்பர் லிமிட் மைனஸ் tan இன்வர்ஸ் லோவர் லிமிட் என்ன? 1 எழுதியாச்சு. tan இன்வர்ஸ் ஆஃப் 0 என்ன? tan இன்வர்ஸ் 0 is 0. tan இன்வர்ஸ் ஆஃப் 0 is 0. tan இன்வர்ஸ் ஆஃப் 1 is pi/4. pi/4. இங்கே எனக்கு மைனஸ் இருக்குது. 0 - pi/4 is மைனஸ் pi/4. எனக்கு அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் வாட்? ப்ளஸ். ஸோ நம்முடைய ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. ப்ளஸ் pi/4 தான் நம்முடைய ஆன்சர். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 5 இஸ் சால்வ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லெட் மீ நோ இன் த கமெண்ட். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுறதுனால கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். நன்றி. பை.